நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆலோசனைகளையாத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஐ எம் கிவிங் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு, புதுசு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து குட்டையை குழப்பி திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது. இவ்வளோதான் சொல்கிறோம். யூஆர் நாட் சீரியஸ். திமுக கவர்மெண்ட்டை திட்டணும், அதுக்கு தமிழ்நாட்டில் திட்டு, எதுக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் திட்டுறீங்க? முதல்ல ஆரம்பித்தோன்னே தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு மாதிரி இல்லாமல் எந்த கட்சி அரசியல் கூட்டம் நடத்தினாலும் பாரபட்சம் இல்லாமல் ஏற்பாடுகள்லாம் பண்ண இந்த அரசுக்கு நன்றி, முக்கியமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். சரிப்பா, அந்த காவல்துறை யாருக்கு கீழே வரும்? உள்துறை. பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் யார்? நமச்சிவாயம். எந்த கட்சி அவர்? பிஜேபி. ஸோ இப்போ இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தது பிஜேபியாங்க வேற சார்? யாரு? ட்ராப்பில் போய் மாற்றுறாருன்னு அன்றைக்கே தெரியும் எனக்கு. இப்போ நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்து சிறுபான்மை இளைஞன்னு வச்சுக்கோங்க. ஏன்ப்பா அவங்க திமுக ஃப்ராடுகார பசங்கப்பா, ஏமாத்துறாங்கப்பா, நம்ம பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த வாட்டி சிறுபான்மையினருக்காகவே நிற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், கொள்கை எதிரினே சொல்லிட்டாரு. அதனால நான் இந்த வாட்டி திமுகக்கு போடாமல் மாற்றி போடுறேன் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞன் நினைத்து கொண்டிருந்தான் என்றால் இதை எப்படி பார்ப்பான்? என்ன பிஜேபி ஹோம் மினிஸ்டர் பாராட்ட இருந்தாலே நினைப்பாங்களா மாட்டாங்களா?